This sermon, Demonology Part 2, Religious Realm, was delivered on Tuesday afternoon, June 9th, 1953 at Roberts Park Amphitheater, Connersville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரண்ணாம் அவர்களால் 1953ஆம் வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பிற்பகலில் அமெரிக்கா, இந்தியானா, கார்ன்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமெனாலஜி, பேய்சாஸ்திரம் 2ஆம் பகுதி, மார்க்க ரீதியான ஆதிக்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Here we are sitting in the land. Now, I want to read here the 6th. இப்பொழுது நாம் இங்கே தேசத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். 6ஆம் வசனம். And when Saul inquired of the Lord answered him not, neither by dream or by the Urim nor by prophet. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரீமினாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. And then said Saul unto his servants, Seek me a woman with a familiar spirit, that I may go to her and inquire of her. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். I could lay something to the rod right here if it just... என்னால் இங்கே சற்று நேரம் இதன் பேரில் பேசக்கூடும். Seek me a woman with a familiar spirit. அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். And his servant said unto him, Behold, there is a woman that has a familiar spirit in Indra. அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்னோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். And Saul disguised himself and put on raiment, other raiment. And he went to, and 2 men with him, and they came to the woman by night. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயிடத்தில் போய் சேர்ந்தார்கள். And they said, I pray thee, bind unto me by thy familiar spirit, and bring me up whom I shall name unto thee. அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். And the woman said unto him, Behold, thou knowest that Saul has cut off all those that have familiar spirits and wizards out of the land. Therefore layest thou a snare for my life and cause me to die? அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். And Saul answered, swear to her by the Lord, saying, As the Lord liveth, there shall be no punishment happen unto thee. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். Then said the woman, Whom shall I bring up thee? And he said, Bring me up Samuel. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். And when the woman saw Samuel, she cried with a loud voice. And the woman spake to Saul, saying, Why hast thou deceived me, for thou art Saul? அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர் தான் சவுலாச்சிதே என்றார். And the king said unto her, Be not afraid, for what sawest thou? And the woman said unto Saul, I saw gods ascending out of the earth. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். And he said unto her, What form was he of? அவருடைய ரூபம் என்ன என்று கேட்டான். And she said, An old man cometh up, and he is covered with a mantle. அதற்கு அவள், சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். And Samuel, as a prophet's mantle, of course it is. அது அந்த தீர்க்கதரிசியின் சால்வை நிச்சயமாக. Perceive that it was Samuel.
And he stood with his face to the ground and bowed himself. அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். And Samuel said unto Saul, Why hast thou disquieted me, and bring me up? சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். And Saul answered and said, I am sore distressed because of the Philistines make war against me, and God has departed from me, and answers me not, neither by prophet, neither by dream. அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினால் ஆவது சொப்பனங்களினால் ஆவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. Therefore I called unto thee, that thou would make known unto me what I should do. ஆகையினால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். And then said Samuel, Wherefore dost thou ask me, seeing that the Lord has departed from thee, and is become thine enemy? அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? And the Lord has done unto him as he spake to me, for the Lord has rent his kingdom out of the hand, and has given it unto even David. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழராகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். Now, many of you are familiar with this. Now we want to go right in, and God help us now for a few moments to get into this. இப்பொழுது உங்களில் அநேகருக்கு இது மிகவும் நன்றாக அறிந்த ஒரு பகுதி. நாம் நேராக இக்காரியத்திற்குள் போக விரும்புகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் இதற்குள்ளாக போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Now watch. There was a man, Saul, who was once considered a prophet, for he prophesied with the prophet. இப்பொழுது கவனியுங்கள், அங்கே சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஒரு சமயத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக கருதப்பட்டான். ஏனென்றால் அவன் தீர்க்கதரிசிகளோடு தீர்க்கதரிசனம் உரைத்தான். Is that right, teachers? போதகர்களே, இது சரிதானா? Now here the man was backslidden. Is that right? இங்கே இந்த மனிதன் பின்வாங்கி போனான். அது சரிதானே? But remember where Samuel said he would be with him at the next day. Prematurely gone, see. All right. ஆனால் நினைவிருக்கட்டும், சாமுவேல் சவுலிடத்தில் நாளை தினம் நீ என்னோடு கூட இங்கு இருப்பாய் என்று கூறினான். காலம் ஒரு முன்னரே போய்விட்டான். பாருங்கள், சரியா? You won't mind God will take you off the earth. நீங்கள் தேவனில் அக்கறை காட்டவில்லை என்றால் தேவன் உங்களை பூமியிலிருந்து எடுத்து விடுவார். Look in the Corinthian letter there, how Paul set those people in order. கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் எப்படி பவுல் அந்த ஜனங்களை ஒழுங்கில் அமர்த்துகிறான் என்று பாருங்கள். He said, First I thank God for you that there's no such things among you and so forth, and how that you come short of no spiritual gift, telling them what they was positionally in Christ. இப்படிப்பட்ட காரியங்கள் முதலானவைகள் உங்கள் மத்தியில் இல்லை என்பதனாலும், எப்படியாய் நீங்கள் எந்த ஆவிக்குரிய வரத்திலும் குறைவில்லாதவளாய் இருக்கிறபடினாலும் நான் முதலாவதாக உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் கூறுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளான ஸ்தானத்திலே அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான். Then he began to let the hammer down on them. Tell them about their women preachers and how they were doing and how they were eating at the Lord's table. அதன் பிறகு அவன் லேசாக சம்மட்டியால் அடிக்க துவங்கி அவர்களுடைய ஸ்திரீ பிரசங்கிமார்களை குறித்து அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றும் அவர்கள் கர்த்தருடைய மேஜையில் எப்படி புசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். And even one man living with his stepmother. And he said to this man in Christ, turn him over to the devil for the destructions of the flesh, that the soul might be saved. See? That's it. Turn him over. ஒருவன் அவனுடைய தகப்பனின் மனைவியோடும் கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனிடத்தில் பவுல் அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று கூறினான். பாருங்கள், அதுதான் காரியம். சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள். The Bible said, For this cause many are sick and weakly among you, and men are asleep, gone on prematurely because of sin, God taking you out of the way. It's a good sign you was a Christian. It is taken. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. பாவத்தின் காரணமாக அவர்கள் காலத்துக்கு முந்தி போய்விட்டார்கள். தேவன் உன்னை வழியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். அப்படியாய் நீங்கள் எடுக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல அடையாளமாய் இருக்கிறது. So now notice,
in here Saul was considered one of the prophets, or among the prophets, because he prophesied. எனவே இப்பொழுது இங்கே கவனியுங்கள், சவுல் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் அல்லது தீர்க்கதரிசிகளின் மத்தியில் இருந்தான் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். And now he had backslid because he disobeyed God, and his kingdom was rent out of his hands and placed into the hands of David, who God had anointed by Samuel with the cruse of oil. இப்பொழுது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் அவன் பின்வாங்கி போனான். அவனுடைய கரத்தில் இருந்த ராஜ்யம் இரண்டாக கிழிக்கப்பட்டு தாவீதின் கரத்தில் பொருத்தப்பட்டது. தேவன் அவனை கலசத்தின் எண்ணெயினால் சாமுவேலை கொண்டு அபிஷேகித்தார். Notice, then there was three ways that they had of finding out things from God. கவனியுங்கள், அப்பொழுது தேவனிடத்திலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ள அங்கே மூன்று வழிகள் இருந்தன. The first was the prophet. The second was a dream, and the third was the Urim of Thummim. And they neither would answer. முதலாவதானது தீர்க்கதரிசி, இரண்டாவதானது ஒரு சொப்பனம், மூன்றாவதானது ஒரு ஊரீமும் தும்மீம். அவைகளும் பதிலளிக்கவில்லை. Now you know what a prophet is. You know what a spiritual dream is. And you know what the Urim of Thummim was. இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஒரு ஆவிக்குரிய சொப்பனம் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஊரீம் தும்மீம் என்னவா இருந்தது என்பதை அறிந்து கொண்டீர்கள். You know, the other day I asked a man about the Urim of, and that man couldn't tell me what it was. The Urim of Thummim. உங்களுக்கு தெரியும், அன்றொரு நாள் நான் ஊரீம் தும்மீமை குறித்து என்ன என்று ஒரு மனிதனிடம் கேட்டேன். அந்த ஊரீம் தும்மீம் என்னவா இருந்தது என்பதை அவனால் எனக்கு கூற முடியவில்லை. Of course, it was God answering, but see, and the devil makes a counterfeit of every one of those. The wizard, the false prophet, and the crystal glazer. நிச்சயமாக தேவன் இவைகளின் மூலமாக பதில் அளித்துக் கொண்டிருந்தார். புரிகின்றதா? பிசாசு அவை ஒவ்வொன்றுக்கும் போலியான ஒன்றை உண்டாக்கினான். மாந்திரீகன், கள்ள தீர்க்கதரிசி, ஒரு பளிங்கு உருண்டை நோக்குதல். See, now the Urim of Thummim hung on Aaron's breast here, and the Urim of Thummim covered over that stones, and they hung it in the temple. இப்பொழுது ஊரிம் தும்மீம் ஆரோனின் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஊரிம் தும்மீம் அந்த கற்களால் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் அதை தேவாலயத்தில் தொங்க வைத்திருந்தனர். And when they wasn't sure, they go before God and answer, and a light would flash on that Urim of Thummim, which whether it was God's will or not. அவர்களுக்கு நிச்சயம் இல்லாதிருந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பாக போவார்கள். அது தேவனுடைய சித்தந்தானா அல்லது இல்லையா என்பதற்கு மாறுத்திரமாக ஒரு ஒளி அந்த ஊரின் தும்மி மேல் பிரகாசிக்கும். Now, when the Urim of Thummim wouldn't answer, now that was the direct answer from God. ஊரிம் தும்மீம் பதிலளிக்கவில்லை என்றால் இப்பொழுது தேவனிடத்திலிருந்து அது வருகின்ற நேரடியான பதிலாகும். Now, the Urim of Thummim of today, the fortune teller took a crystal ball to pattern that, a false thing. இப்பொழுது இந்த நாளின் ஊரிமிம் தும்மீம் ஒரு பளிங்குகள் உருண்டையை எடுத்து குறி சொல்லுகிறவன் அதை போன்ற ஒரு பாவனையாக்குகிறான். அது போலியான காரியம். God's in a Trinity, God's powers is in a Trinity, and the devil's in a Trinity, and his powers is in Trinity. Now, I can prove it by the Bible. தேவன் திரியேகத்தில் இருக்கிறார். தேவனுடைய வல்லமைகள் திரியேகமாய் இருக்கிறது. பிசாசு ஒரு திரியேகத்தில் இருக்கிறான். அவனுடைய வல்லமைகள் திரியேகத்தில் இருக்கிறது. வேதத்தை கொண்டு என்னால் அதை நிரூபிக்க முடியும். And that Urim of Thummim was only the crystal ball that the devil uses today. இன்றைக்கு பிசாசு அந்த பளிங்குகள் உருண்டையை தான் ஊரிம் தும்மீமாக உபயோகப்படுத்துகிறான். And the false prophet back here today, the one that we have now, was the witcher, the fortune teller out yonder, took the place of the prophet on the devil's side. அந்த கள்ள தீர்க்கதரிசி இன்றைக்கு மீண்டுமாய் வந்திருக்கிறான். இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒருவன் அல்லது மாந்திரிகன் அல்லது அங்கே எங்கோ இருக்கின்ற குறி சொல்லுகிறவன் பிசாசின் பட்சத்தில் தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். See what I mean? நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? Now, then the Urim of Thummim today is this Bible. இப்பொழுது அப்படியானால் இன்றைய ஊரிம் தும்மீம் வேதாகமமாக இருக்கிறது. If somebody has give a prophecy or a dream and it don't compare or echo with God's Bible, it's false. Don't believe it. யாருக்காவது ஒரு தீர்க்க தரிசனமோ அல்லது ஒரு சொப்பனமோ அருளப்பட்டு அது வேதாகமத்தோடு ஒத்து போகவோ அல்லது எதிரொலியாகவோ இல்லை என்றால்
அது பொய்யானதாகும். அதை விசுவாசியாதேயுங்கள். A man come to me not long ago from India, where I'm fixing to go, a fine little preacher. வெகு நாட்களுக்கு முன்பல்ல இந்தியாவிலிருந்து ஒரு மனிதன் என்னிடத்திற்கு வந்தான். நான் அங்குதான் போக ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு அருமையான சிறு பிரசங்கி. He said, Brother Branham, I come over here, said a woman had the Holy Ghost and said she was just a sweetest, nicest woman. அவன், சகோதரன் பிரண்ணாம், நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு ஸ்திரீ பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாள். அவள் ஒரு இனிமையான அருமையான ஸ்திரீ. He said, and she'd been married 4 times and was living with her 4th husband. And I said, well, how could that be, Lord? அவள் 4 முறை மணமுடித்தவள் 4வது புருஷனோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். சரி, அது எப்படி இருக்க கூடும் கர்த்தாவே என்று. And said, I went to him and said, oh, glory to God, said, hallelujah, praise the Lord, just one of that type, you know. Said, hallelujah, praise the Lord. Said, the Lord told me, here, I'm going to give you a dream. அவன் தொடர்ந்து, நான் தேவனிடத்தில் சென்று, ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். தேவன் என்னிடத்தில், நான் உனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்க போகிறேன் என்றார். And said, I dreamed that my wife, I seen her living in adultery. அவன் தொடர்ந்து, நான் ஒரு சொப்பனம் கண்டு அதில் என்னுடைய மனைவி விபச்சாரத்தில் ஜீவிக்கின்றதை கண்டேன். And she come back to me and said, oh, will you forgive me, Victor? Will you forgive me? I didn't. Well, I said, sure, I'll forgive you and take you back. அவள் என்னிடத்தில் திரும்பி வந்து, ஓ விக்டர், நீர் என்னை மன்னிப்பீரா, நீர் என்னை மன்னிக்க மாட்டீரா என்றாள். நான் அதற்கு சொப்பனத்தில், நிச்சயமாக நான் உன்னை மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொள்வேன் என்றேன். He said, now that's what I did. Said, see, I forgive. அதற்கு தேவன், இப்பொழுது நான் அதைதான் செய்தேன், பாருங்கள், நான் மன்னிக்கிறேன் என்றார் என்று கூறினார். I said, Victor, your dream was mighty lovely, but the devil give it to you. நான் சொன்னேன், விக்டர், உங்களுடைய சொப்பனம் மிகவும் அருமையானதா இருந்தது, ஆனால் பிசாசு அதை உங்களுக்கு கொடுத்தான் என்றேன். He said, what? அவன் அதற்கு ஏன் என்று கூறினான். I said, don't compare with God's word. She's living in adultery. Absolutely. She can't live with 4 men. Right. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை. அவள் முற்றிலுமாக விபச்சாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள். 4 புருஷர்களோடு அவள் ஜீவிக்க முடியாது. சரியா? She leaves that and goes back to her first. She's worse off than she was beginning. She has to live single the rest of her life. அவள் அதை விட்டுவிட்டு மீண்டுமாக அவளுடைய முதல் புருஷனண்டைக்கு போகிறாள். துவக்கத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னும் மோசமாகிவிட்டது. அவள் எஞ்சியுள்ள ஜீவிய காலமெல்லாம் தனியாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னேன். I said, you know, that don't compare with God's word. So her dream was false. And I said, it won't compare with this. அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை என்று உங்களுக்கு தெரியும். எனவே உன்னுடைய சொப்பனம் தவறானது என்று கூறினேன். இதனோடு அது ஒத்து போகாது என்று. And when a prophet had give a prophecy and they spoke and wanted to see that prophecy was true, they put it before the Urim and Thummim, and as the voice of God told the lights on the Urim and Thummim, then it was absolute the truth. ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்த போது அவர்கள் பேசி அந்த தீர்க்க தரிசனம் உண்மையானதா என்று பார்க்க விரும்பினால் அவர்கள் அதை ஊரிம் தும்மிம் முன்பாக வைப்பார்கள். தேவ சத்தம் அந்த ஊரிம் தும்மிம் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தால் அப்பொழுது அது முற்றிலுமானதாகும், சத்தியமாகும். And if a man gives an interpretation, gives a dream, gives something of the Bible or something other, and it don't compare with God's Bible, it's false. ஒரு மனிதன் வியாக்கியானத்தை கொடுத்து ஒரு சொப்பனத்தை கொடுத்து வேதாகமத்திலிருந்து ஏதாவது காரியத்தை கொடுத்து அல்லது வேறு ஏதாவதையோ கொடுத்து அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை என்றால் அது தவறானது. There's the Urim and Thummim today. God's word speaks and that's direct the voice of God like the Urim and Thummim was before the Bible was written. இந்த நாளின் ஊரிம் தும்மிம் அங்கே இருக்கிறது. வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்னர் ஊரிம் தும்மிம் இருந்தது போன்று தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. அது தேவனுடைய நேரடியான சத்தமாய் இருக்கிறது. Amen. Hallelujah. I feel kind of religious right now. Don't take me a fanatic if you do it. I know where I'm at. I'm not excited. That's right. ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது ஒரு விதமான பயபக்தியாய் உணர்கிறேன். என்னை ஒரு மூடபக்தி வைராக்கியன் என்று எடுக்க வேண்டாம். அப்படி செய்வீர்களானால் எனக்கு தெரியும் நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிவேன். நான் ஒன்றும் எழுச்சி அடையவில்லை. அது சரி. Here is the truth, God's word. இங்கே இருக்கிறது சத்தியம், தேவனுடைய வார்த்தை. I don't care what kind of dream you had or what kind of prophecy you given, if it isn't God's word, it's wrong. But don't compare with that word. நீர் எந்த விதமான சொப்பனம் கண்டிருந்தாலும் அல்லது எந்த விதமானதொரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருந்தாலும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. அது தேவனுடைய வார்த்தையா இல்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தையோடு
ஒத்துப்போகவில்லை என்றால் அது தவறானது. That's what's the trouble today. One has a dream, one has a vision, one has a tongue, one has a revelation. It's got the whole thing so messed up and everything. You got denominations and broke up everything. இன்றைக்குள்ள தொந்தரவு அதுதான். ஒருவன் ஒரு சொப்பனத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு தரிசனத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் அந்நிய பாஷை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு வெளிப்பாட்டை உடையவனாக இருக்கிறான். அது முழு காரியத்தையும் அவ்வளவாய் குழப்பி, எல்லா காரியங்களையும் அவ்வளவாய் குழப்பி, உங்களுக்கு ஸ்தாபனங்களை உண்டாக்கி எல்லா காரியங்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. You ought to bring it back to a final foundation, and that's God's word. That's true. நீங்கள் அதை திரும்பவுமாய் ஒரு முடிவான அஸ்திவாரத்துக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அது உண்மை. Churches are built up on one said, "Oh, Jesus coming on a white horse." I know, I've seen in the vision. They make a church of that time. சபைகள் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவன் கூறுகிறான், ஓ இயேசுவானவர் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார், நான் அவரை ஒரு தரிசனத்தில் கண்டேன் என்று அந்த பாவனையில் ஒரு சபையை உண்டு பண்ணுகிறார்கள். Oh, hallelujah, he's coming on a cloud. They make it in that kind. Break them up and separate and call one another buzzard roost and louse hang out and everything like that. ஓ அல்லேலூயா, அவர் ஒரு மேகத்தின் மேல் வருகிறார். அவர்கள் அந்த விதத்தில் ஒன்றை உருவாக்கி கொள்கிறார்கள். அவைகளை உடைத்து பிரித்து ஒருவரை ஒருவர் பசாட் ரூஸ்ட் லூஸ்ட் ஹேங் அவுட் அதை போன்று அழைத்துக் கொள்கிறார்கள். My brother, it goes to show in the first place your heart's not right with God when you do that. Right, we are brothers. ஏன் சகோதரனே, முதல் ஸ்தானத்திலேயே நீங்கள் அதை செய்யும் போது உங்களுடைய இருதயம் தேவனோடு சரியா இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது. அது சரியே, நாம் சகோதரர்கள். We must stick by one another. We need one another. நாம் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருக்க வேண்டும். நாம் ஒருவர் இன்னொருவருக்கு அவசியமாய் இருக்கிறோம். Now look, Saul had backslid, and he goes up. God had turned his face from him. இப்பொழுது பாருங்கள், சவுல் பின்வாங்கி போனான், அவன் தொடர்ந்து போகிறான். தேவன் அவருடைய முகத்தை அவனிடமிருந்து திருப்பிக் கொண்டார். And he went up and he inquired with the prophets. The prophets went and tried to prophesy, and God cut off, wouldn't give a vision. அவனோ தொடர்ந்து போய் தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரித்தான். தீர்க்கதரிசிகள் போய் தீர்க்க தரிசனம் உரைக்க முயற்சித்தார்கள். தேவன் அதை அறுத்து போட்டார். ஒரு தரிசனத்தையும் அருளவில்லை. Prophet come out and said, "I can't know. He never told me nothing about you." தீர்க்கதரிசி வெளியே வந்து என்னால் முடியவில்லை, இல்லை உம்மை குறித்து அவர் ஒரு காரியத்தையும் என்னிடம் சொல்லவே இல்லை என்றார். Well, then he said, "Lord, give me a dream." Night after night, no dream comes. சரி, அதற்கு பின்னர் அவன், கர்த்தாவே எனக்கு ஒரு சொப்பனம் தாரும் என்றான். இரவுக்கு பின் இரவு ஒரு சொப்பனமும் வரவில்லை. Then he goes into the Urim of Thummim and he said, "Oh God, I've tried the prophets, I've tried the dreams. Now you help me. Will you do it?" Cut it off. No lights flashed at all. அதற்கு பின்னர் அவன் ஊரிம் தும்மிமுக்கு போய், ஓ தேவனே, நான் தீர்க்கதரிசிகளிடத்தில் முயற்சித்தேன், நான் சொப்பனங்களை முயற்சித்தேன், இப்பொழுது நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் அதை செய்வீரா என்றான். இல்லாமற் போயிற்று. அதன் மேல் ஒளி பிரகாசிக்கவில்லை. Then he resorted to a witch. Low, degraded. அதன் பிறகு அவன் ஒரு மந்திரக்காரியிடம் தாழ்வானதை மட்டமானதை நாடினான். And he went to her and crawled in there and disguised himself. And this witch goes out and calls up the spirit of Samuel. அவன் மாறுவேடம் அணிந்து கொண்டு குனிந்து நகர்ந்து அவளிடம் உள்ளே சென்றான். இந்த ஸ்திரீயானவள் போய் சாமுவேலின் ஆவியை மேலே அழைத்தாள். I know what you're thinking. Many said that wasn't Samuel, but the Bible said it was Samuel. And it was Samuel. இப்பொழுது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அது சாமுவேல் அல்ல என்று அநேகர் கூறினார்கள். ஆனால் அது சாமுவேல் என்று வேதாகமம் கூறுகிறது. அது சாமுவேலே தான். Strange how you catch that, isn't it? நீங்கள் அதை புரிந்து கொண்டதே விரோதமாய் இருக்கிறது இல்லையா? But that was Samuel, the Bible said it was. ஆனால் அது சாமுவேல் தான் என்று வேதம் அந்த விதமாக கூறுகின்றது. And that witch could call him up. And she called up Samuel, and Samuel was somewhere else, but was conscious of what was going on and was still standing with his prophet's mantle on him. அந்த அஞ்சனம் பார்க்கிறவளால் அவனை அழைக்க முடியும். அவள் சாமுவேலை அழைத்தாள். சாமுவேல் வேறு எங்கேயோ இருந்தான்.
ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவனாயிருந்தான். இன்னும் அவருடைய தீர்க்கதரிசியின் சால்வையை தன்மேல் அணிந்திருந்தான். So brother, when you die, you're not dead, you're living somewhere else. ஆகவே சகோதரனே, நீங்கள் மரிக்கும் போது நீங்கள் மருத்துவர்களா இல்லை, நீங்கள் எங்கேயோ வேறு எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Let me stop just a minute to get this demonology down just a little bit. இந்த பேய் சாஸ்திரத்தை இன்னும் சற்று ஆழமாய் கொண்டு போக சிறிது நேரம் இதிலே நிற்போம். She was a demon, but she was in close contact with the spirit world. அவள் ஒரு பிசாசி, ஆனால் அவள் மரித்த ஆவிகள் இருக்கும் உலகத்தோடு நெருங்கின தொடர்பு கொண்டவளாய் இருக்கிறாள். Now today there's many spiritualists that know really more about the spiritual world and people who profess themselves to be Christians, yet she's a demon. இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை காட்டிலும் மரித்த ஆவிகளின் உலகத்தை குறித்து உண்மையாகவே அதிகமாய் அறிந்த மாந்திரிகர்கள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். இருப்பினும் அவள் ஒரு பிசாசாய் இருந்தாள். In the Bible times it's the same thing. வேதாகம நாட்களில் காரியம் அந்த விதமாகவே இருந்தது. When Jesus was here on earth, there was them professors and scholars and teachers, some of the best there was out of the better seminaries than we could produce today, and holy renowned man they had to be. இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்த பொழுது அங்கே பேராசிரியர்களும் பண்டிதர்களும் போதகர்களும் இருந்தார்கள். அவர்களில் சிலர் தலை சிறந்தவர்களாய் இருந்தனர். இன்றைக்கு நம்மால் உண்டு பண்ணக்கூடிய குருமார் பள்ளிகளை காட்டிலும் மேலான பள்ளிகளிலிருந்து வெளிவந்தவர்கள் பரிசுத்தமுள்ள பெயர் பெற்ற மனிதர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். If a Levite was found, he had to be found blameless, righteous in every way. And yet that man knowed more about God than a rabbit knowed about snowshoes. ஒரு லேவியனை எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும், எல்லா விதத்திலும் நீதிமானாய் காணப்பட வேண்டும். அப்படியாய் இருந்தும் பனிபாதரட்சிகளை குறித்து ஒரு முயல் அறிந்திருப்பதற்கும் மேலாக அவனால் தேவனை பற்றி அறிந்திருக்க முடியாது. When Jesus came, he failed to recognize him, and he called Jesus a devil. He said he's Beelzebub, the prince of the devils. Is that right? இயேசுவானவர் வந்தபோது அவரை அடையாளம் கண்டுகொள்ள அவன் தவறி போனான். அவன் இயேசுவை பார்த்து பிசாசு என்றான். அவர் ஒரு பெயல்செபூல், பிசாசுகளின் இளவரசன் என்று கூறினான். அது சரிதானே? And here come the lowest type of a demon that had a man bound out there in the tombs and everything, and they called out the devil himself, said, "We know who you are. You're the Son of God, the Holy One." Is that right? இதோ வருகிறது மட்டரக மாதிரியான ஒரு பிசாசு. அது ஒரு மனிதனை அங்கே எங்கோ கல்லறை ஸ்தூபிகள் முதலானவைகள் அவைகளில் கட்டி வைத்துக் கொண்டிருந்தது. அவைகளை வெளியே கொண்டு வரும்படி கூறினார். அந்த பிசாசு, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் பரிசுத்தரான தேவனுடைய குமாரன் என்று கூறினது. அது சரிதானே? Witches and wizards, devils recognized him the Son of God, while educated theological seminary preachers recognized him to be Beelzebub. மந்திரக்காரிகள், மந்திரக்காரர்கள், பிசாசுகள் இவைகள் அவரை தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் போது கல்வி கற்றவர்களும் வேத சாஸ்திர பிரசங்கிமார்களும் அவரை பெயல்செபூலாய் அடையாளம் கண்டு கொண்டார்கள். Which was right, the devil or the preacher? The devil was. இவைகளில் எது சரியானது, பிசாசுகளா அல்லது போதகர்களா? பிசாசுதான் சரி. And brother, it hasn't changed too much today. They don't recognize the power of God. சகோதரனே, இன்றைக்கு அது அதிகமாக மாறி போகவில்லை. அவர்கள் தேவனுடைய வல்லமையை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. No matter how much teaching you got, you can drum that into you. God's not in big words. God's in an honest heart. நீங்கள் எவ்வளவுதான் போதிக்கப்பட்டிருந்தாலும் அதொன்றுமில்லை. நீங்கள் அதை பறையடித்து உங்களுக்குள்ளாக செலுத்தலாம். தேவன் பெரிய வார்த்தைகளில் இல்லை. தேவன் உத்தமமான இருதயத்தில் இருக்கிறார். You might stand here and speak big words like, I don't know what. That doesn't bring you closer to God. ஒரு கால் நீங்கள் இங்கே நின்று எனக்கு என்ன என்று புரியாதது போன்று பெரிய வார்த்தைகளை பேசலாம். அது உங்களை தேவனிடத்தில் நெருக்கமாக கொண்டு போகாது. You can stand and practice how to repeat your sermon and say these things. That don't get you closer to God. இந்த காரியங்களை கூறுவதற்காக
உங்களுடைய பிரசங்கங்களை திருப்பி திருப்பி கூறி பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் அது உங்களை தேவனிடத்தில் நெருக்கமாக கொண்டு போகாது. You can learn dictionary till you sleep with one, and it still wouldn't get you closer to God. நீங்கள் அதனோடு படுத்துக் கொள்ளும் அளவுக்கு அகராதியை கற்றுக்கொள்ளலாம், இருப்பினும் அது உங்களை தேவனிடம் நெருக்கமாய் கொண்டு போகாது. A humble, submitted heart in the simplicity is what brings you to God. That's true. Amen. சாதாரணத்தில் உள்ள ஒரு தாழ்மையான ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம், இதுதான் உங்களை தேவனிடத்தில் நெருக்கமாய் கொண்டு போகும். அது உண்மையே. ஆமென். A humble heart God loves. Now, no matter if you don't know your ABCs, that don't make any difference. Just a humble heart. ஒரு தாழ்மையான இருதயத்தை தேவன் நேசிக்கிறார். இப்பொழுது உங்களுடைய அச்சரங்களை நீங்கள் அறிந்திருந்தாலும் அக்கறை இல்லை, அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. வெறுமனே ஒரு தாழ்மையான இருதயம். God dwells in a humble heart, not in educations, not in schools, not in theology seminaries, not in all these other different places, not in big words, not in classical places. God dwells in human heart. ஒரு தாழ்மையான இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். கல்வியில் அல்ல, பள்ளிகளில் அல்ல, வேத சாஸ்திரத்தில் அல்ல, குருமார் பள்ளிகளில் அல்ல, இந்த மற்ற வித்தியாசமான ஸ்தலங்களில் அல்ல, பெரிய வார்த்தைகளில் அல்ல, அல்லது முதல் தரமான சிறந்த ஸ்தலங்களில் அல்ல. தேவன் மானிட இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். And the lower you can break yourself down, the more simple you can become greater in the sight of God. உங்களையே உங்களால் தாழ்த்தி அதிக சாதாரணமாய் கொண்டு வந்தால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் மகத்தானவர்களாக ஆகலாம். Let me give you something. I see your fields are full of wheat out here. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். உங்களுடைய வயல்கள் எல்லாம் இங்கே கோதுமையினால் நிறைந்திருக்கிறதை நான் காண்கிறேன். A full head of wheat always bows. மணிகள் நிறைந்திருக்கும் முழுமையான கோதுமை கதிர் எப்பொழுதும் வணங்கினவாறுதான் இருக்கும். A little old sprig sticks up there and flopping around like it knows everything. It ain't got nothing in the head. ஒரு சிறிய பழைய குச்சியோ தலை தூக்கி நிற்கும், எல்லாம் தெரிந்தது போன்று சுற்றி சிறகடிக்கும். அதன் தலையில் அதை அது வைத்திருக்கவில்லை. That's the way of a lot of these guys that thinks they got a whole lot in their head and nothing in their heart, or a heavy head about to the power to recognize Jesus Christ as the Son of God and believe His works and He's the same yes. தங்கள் தலையில் அவ்வளவு அதிகமாக வைத்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற ஜனங்களில் பெரும்பாலோனோர் ஆண்டவரிடமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்திலோ ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லது ஒரு பரிசுத்த தலையோ அதிகாரத்துக்கு தலைவணங்கி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கும். நேற்றைய போலவே மாறாதவராய் அவர் இருக்கிறார். Oh, they recognize Him sure in a historical standpoint, but it's not a history thing. ஓ, அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள், நிச்சயமாக ஒரு சரித்திர ஆதாரத்தின்படியாக. ஆனால் அது ஒரு சரித்திர காரியம் அல்ல. People stand up and say, "Oh, I believe Pentecost when they had the great outpouring and things like that, and paint a fire." ஜனங்கள் எழும்பி நின்று, ஓ, நான் பெந்தேகோஸ்துகளுக்கு ஒரு மகத்தான பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதல் முதலிய காரியங்கள் இருந்தபோது நான் அதை விசுவாசித்தேன் என்று கூறி ஒரு தீயை வரையலாம். A freezing man can't be warmed by a painted fire. Painted fire don't warm. ஒரு உறைந்து கொண்டு போகும் மனிதன் வரையப்பட்ட தீயில் குளிர்காய முடியாது. வரையப்பட்ட படத்தில் உஷ்ணம் இருக்காது. That's what they was. What is it today if He's the same yesterday, today and forever? That's painted fire. ஆண்டவரிடமாய்தான் அவர்கள் இருக்கிறார்கள். மாறாதவராய் இருந்தால் இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது? அது வரையப்பட்ட தீயாய் இருக்கிறது. Some fellow freezing to death say, "Look at that big fire they had. Why, that don't get you warm." குளிரினால் உறைந்து கொண்டிருக்கும் யாரோ ஒருவரிடம் அவர்களுக்கு இருக்கிற அந்த மகத்தான தீயை பார் என்று கூறுங்கள். ஏன்? அது உனக்கு சூடுண்டாக்காது. What they did at Pentecost, what they had in the early Testament, we got today. பெந்தேகோஸ்து என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரம்ப கால சாட்சியிலே அவர்கள் எதை உடையவளாய் இருந்தார்கள்? இன்றைக்கு நாம் எதை உடையவளாய் இருக்கிறோம்? And as soon as God can get the thing ironed out, the church set together, rapture will come. இந்த காரியங்களை எல்லாம் தேவன் சரிப்படுத்தி சபையானது கூட்டி சேர்ந்து வைத்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். But we can't even get faith for divine healing, let alone the rapture, because we're all twisted up, one this way and one that way. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலை விடுங்கள்.
தெய்வீக சுகத்திற்கான விசுவாசத்தையே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எல்லாவற்றையும் முறுக்கி வைத்திருக்கிறோம். ஒன்று இந்த விடமாக, ஒன்று அந்த விடமாக என்று. Dr. So-and-so said it was this. Well, my preacher said he was this. டாக்டர் இன்னார் இன்னார் அது இதுதான் என்று கூறுகிறார். சரி, என்னுடைய போதகரோ அவர் இதுதான் அது என்று கூறுகிறார். A while ago a woman said he's just a faker. So my priest told me so. கொஞ்சம் முன்னர் ஒரு ஸ்திரீ அது வெறும் ஒரு போலி என்று என்னுடைய போதகர் கூறினார் என்றார். Oh, I wish her priest had come down here once, would see who was the faker. We'll see who's the faker. Come try it. நான் என்ன விரும்புகிறேன் என்றால், அவளுடைய போதகர் ஒருமுறை இங்கே வருவாரானால் யார் போலியானது என்பதை நாம் பார்த்து விடலாம். ஆம், யார் போலியானவன் என்பதை நாம் பார்க்கலாம். வந்து பாரும், அதை முயற்சித்து பாரும். You're all along going to Harlingen, Texas. Was having a service there, and they had big signs all out on the cars that night when I went over there. Said the FBI was there to expose me as a faker. இங்கே வெகு நாட்களுக்கு முன்பல்ல, டெக்சாஸில் உள்ள ஹார்லிங்கனில் அங்கே எங்களுக்கு ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. நான் அங்கே போயிருந்த பொழுது அங்கே பெரிய விளம்பர அடையாளங்கள் எல்லா மோட்டார் வாகனங்களின் மேலும் அன்றிரவு இருந்தது. அதில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் அங்கே வந்து என்னை ஒரு போலியானவர் என்று வெளிப்படையாக காட்டப் போகிறார்கள் என்றிருந்தது. So a little girl had been healed up in Texas there somewhere. She'd way up, and I guess around 1,000 miles, way up around Panhandle. This is way down Harlingen, down on the border. ஆக அங்கு எங்கோ டெக்சாஸில் ஒரு சிறு பெண் சுகப்படுத்தப்பட்டாள். அவள் ஏதோ அந்த பக்கமாக நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 1000 மைல்களுக்கு அப்பால் பால் ஹேண்டில் அருகே இருந்தாள். இதுவோ இந்த பக்கமாக ஹார்லிங்கனில் இங்கே எல்லை அருகே நடந்து கொண்டிருக்கின்றது. Brother Baxter comes and said, Brother Branham said you never seen such a mess down there, about 4,000 or 5,000 people, and said, and then all around the FBI is going to catch you on the platform tonight and expose. சகோதரன் பாக்ஸ்டர் என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரன்ஹாம், நீர் இப்படிப்பட்ட ஒரு நீசதனமான ஜனங்களை பார்த்திருக்க மாட்டீர். சுமார் 4 அல்லது 5,000 பேர்கள் வந்திருக்கின்றனர். பின்னர் எங்கும் சுற்றி புலனாய்வு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேடையின் மேல் வந்து நீர் ஒரு போலியானவன் என்று உம்மை வெளிப்படுத்தி காட்டப் போகிறார்களாம் என்றார். அதற்கு நான் அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றேன். Said you that little girl that was healed the other night. I was coming home from going into my room. I heard something crying and looked around. I thought maybe someone has been attacked. It is a girl. அவர் தொடர்ந்து அன்றொரு இரவு சுகப்படுத்தப்பட்ட அந்த சிறிய பெண் உங்களுக்கு தெரியுமே என்றார். நான் என் அறைக்கு போய்க் கொண்டிருந்தேன். ஏதோ சத்தமிடுகின்றதை கேட்டு சுற்றுமுற்று பார்த்தேன். யாரோ தாக்கப்படுகிறார்கள் போலும் என்று எண்ணினேன். அது ஒரு பெண்ணாய் இருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். நான் அப்படியே திரும்பி அவளண்டை போய் சீமாட்டி என்ன விஷயம் என்றேன். Two little girls standing there about 17, 18 years old apiece. Their arms around one another crying. Said, Brother Branham, I know them, they know me. அங்கே 2 சிறிய பெண்கள் சுமார் 17, 18 வயது உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கரம் கோர்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் சகோதரன் பிரன்னாம் என்றார்கள். அவர்களுக்கு என்னை தெரியும் என்பதை அப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். Said, I brought her all the way down here. Said she has to go to the insane institution. And a little girl was in my meeting up at Lubbock, Texas, and said, I know if I'd ever get her down here and you'd have prayer for her, I believe God would heal her. அதற்கு அவள், நான் இவளை அங்கே இருந்து கொண்டு வந்தேன். அவள் பைத்தியக்கார விடுதியில் சேர்க்கப்பட வேண்டியவளாய் இருந்தாள் என்றால். டெக்சாஸ் லூபாக்கில் நடந்த கூட்டத்தில் ஒரு சிறிய பெண் வந்திருந்தாள். அவள் சொன்னாள், எனக்கு தெரியும், இவளை எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நீர் அவளுக்காக ஜெபம் செய்வீரானால் தேவன் சுகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். சரி, எந்த ஒரு விசுவாசம் என்று நான் எண்ணினேன். And I said, well, now, sister, can you get her? And just then I said, you come down here in a yellow roadster, didn't you? Said, yes. நான் அவளிடத்தில், இப்போது சகோதரி, நீங்கள் ஒரு மஞ்சள் நிற ரோட்ஸ்டர் வண்டியில் இங்கே வந்தீர்கள் இல்லையா என்றேன். அதற்கு அவள் ஆம் என்றார். Now I said, your mother's an invalid. She said, that's right. நான் சொன்னேன், உன்னுடைய தாயார் ஒரு நோயாளி என்று. அவள் அதற்கு அது சரியே என்றாள். I said, you belong to the Methodist Church. She said, that's exactly the truth. நான் சொன்னேன், நீங்கள் மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள் என்று. அதற்கு அவள் அது முற்றிலுமாய் உண்மையே என்றாள்.
And I said, on the road down, you almost turned over. You and this girl was laughing when you come around where it's half concrete and half asphalt, and you're turning a bench. நான் சொன்னேன், நீங்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஏறக்குறைய உங்களுடைய வாகனம் கவிழ்ந்தது. நீயும் இந்த பெண்ணும் வந்து கொண்டிருக்கும் போது வீதியானது பாதி கான்கிரீட்டும் பாதி ஆஸ்பால்ட்டுமாக இருந்த இடத்தில் ஒரு வளைவை நீங்கள் திரும்பும் போது இருவருமாக சிரித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றே. He said, Brother Branham, that's the truth. I said, and thus saith the Lord, the girl's healed. அதற்கு அவள், சகோதரன், அது உண்மை என்றால். நான் சொன்னேன், கர்த்தர் உரைக்கிறதாவது அந்த பெண் சுகமாக்கப்பட்டாள் என்றேன். The next day she was burning the town up, telling everybody, going around about it. Of course, they didn't know her there, whether she was ever in that condition or not. அடுத்த நாள் அவள் அந்த பட்டணத்தை சுற்றி எல்லாரிடமும் அதை கூறி இக்காரியத்தை கொளுத்தி விட்டாள். நிச்சயமாக அங்கே அவளை யாருக்கும் தெரியாது அவள் அந்த நிலையில் இருந்தாளா அல்லது இல்லையா என்பதும் அவர்களுக்கு தெரியாது. And then that day, Brother Baxter said, Brother Branham said, them girls are down there packing their suitcase. பின்னர் சகோதரன் பாக்ஸ்டர் இடத்தில், சகோதரன் பிரண்ணாம், அந்த பெண்கள் அவர்களுடைய பெட்டிகளை ஆயத்தப்படுத்துகின்றனர் என்றார். And this is one thing that he didn't know what I know. Our finances had went plumb down. I never let him talk about it, but one of them girls had put $900 in that offering the night before that and put that finance on the top. இந்த ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. எங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் குறைந்து விட்டது. அதை குறித்து அவர் என்னிடம் பேசுவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் அந்த பெண்களில் ஒருத்தி $900 முந்தின தினம் காணிக்கையாக போட்டிருந்தால் அந்த பணத்தை அவர்கள் மேலாக போட்டிருக்கிறார்கள். He don't know it to this day, but I know it. See? God told me it would be all right. அது அவருக்கு தெரியாது, இந்த நாள் மட்டுமாக அது தெரியாது. ஆனால் அதை நான் அறிவேன். புரிகின்றதா? அதெல்லாம் சரிதான் என்று தேவன் என்னிடம் கூறியிருந்தார். Brother Baxter said, Brother Branham said, you better let me make a little pull. Said they've had some of these your divine healers down here just pull this. சகோதரன் பாக்ஸ்டர் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், நான் ஒரு காணிக்கை எடுக்கும்படி என்னை அனுமதியும். இங்கே ஏதோ ஒரு சில தெய்வீக சுகமளிப்பவர்கள் வந்து இந்த ஜனங்களிடம் காணிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். I said, nothing, no sir, you won't do it. Brother Baxter, whenever you make pulls for money like that, that's the time you and I just shake one another's hands as brothers. I'll go alone. See? நான் சொன்னேன், ஒன்றுமில்லை, இல்லை ஐயா, நீங்கள் அதை செய்ய போவதில்லை. சகோதரன் பாக்ஸ்டர், நீங்கள் பணத்திற்காக இந்த விதமாக செய்தால் சகோதரர்களாக கரம் குலுக்கிவிட்டு நான் தனியாக போக வேண்டிய நேரம் இதுவாக இருக்கும். புரிகின்றதா என்று கூறினேன். I said, you don't do that. I said, God owns the cattle on 1,000 hills and everything belongs to Him. I belong to Him. He'll take care of me. He said, all right. நான் சொன்னேன், நீர் அதை செய்யாதேயும். 1000 மலைகளின் மேல் இருக்கும் அத்தனை கால்நடைகளும் மற்றெல்லா காரியங்களும் அவருக்கு சொந்தமானது. நான் அவருக்கு சொந்தமானவன். அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்றேன். அவர் சரிதான் என்றார். And that very night he said, Brother Branham, look here. Somebody look here. Here's an envelope in here, no name on it. It's got 9 $100 bills. It's just exactly what we need to catch up. அந்த இரவன்றே அவர், சகோதரன் பிரண்ணாம், இங்கே பாரும், இங்கே பாரும், இங்கே ஒரு உரை இருக்கிறது. அதன் பேரில் ஒரு பெயரும் இல்லை. அதில் சரியாக $900 இருக்கிறது. நமக்கு இருக்கின்ற சரியான பற்றாக்குறை அவ்வளவேதான் என்று கூறினார். I said, Brother Baxter, he said, oh, forgive me. So then I know it was that girl. நான் சகோதரன் பாக்ஸ்டர் என்றேன். அதற்கு அவர் என்னை மன்னியும் என்றார். ஆக அது அந்த பெண் தான் என்று அப்பொழுது அறிந்து கொண்டேன். So then the next day, Brother Baxter said, Brother Branham, they were down there packing up their clothes, crying. சகோதரன் பாக்ஸ்டர் அடுத்த நாளன்று, சகோதரன் பிரண்ணாம் அவர்கள் அங்கே அவர்களுடைய துணிகளை எல்லாம் அழுது கொண்டு மூட்டை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்றார். I said, what's the matter? நான் என்ன விஷயம் என்றேன். Said, you better go down and see. நீர் அங்கே போய் என்னவென்று பார்ப்பது நலம் என்றார். And I went down to the room where there's us, what room they're in. I went down there and knocked on the door. I heard them crying. I knocked on the door and a girl comes over. She said, oh, Brother Branham, I'm so sorry. She said, I've caused you all this trouble. நான் அவர்கள் இருந்த அறைக்கு சென்றேன். நான் அவர்கள் எந்த அறையில் இருக்கிறார்கள் என்றேன். நான் அங்கே போய் அந்த கதவை தட்டினேன். நான் அழுது கொண்டிருக்கிறதை கேட்டேன். நான் கதவை தட்டினேன். அந்த பெண் கதவை திறந்து, ஓ சகோதரன் பிரண்ணாம், நான் மிகவும் வருந்துகிறேன். இந்த எல்லா தொல்லையும் உங்களுக்கு செய்தது நான் தான் என்று கூறினார். I said, trouble? What's the matter, sister? நான் அதற்கு தொல்லையா, என்ன விஷயம் சகோதரி என்றேன். She said, oh, I've got the FBI after you. அதற்கு அவள், அந்த புலனாய்வு அதிகாரிகளை உங்கள் பின்னே அனுப்பினது நான் தான் என்று கூறினார். And I said, oh, is that right? அதற்கு நான், ஓ அது உண்மைதானா என்றேன்.
said yes, and I guess I testified too much around town today. அதற்கு அவள், ஆம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அதிகமாய் இந்த பட்டணத்தை சுற்றிலும் இன்று சாட்சி முதலானவர்களை கூறினேன் என்றார். I said, no. நான் இல்லை என்றேன். And she said, Brother Branham, the FBI's over there. Is over there going to expose you tonight. அதற்கு அவள், சகோதரன் பிரண்ணாம், புலனாய்வு அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள், உம்மை இன்றிரவு அங்கே அம்பலப்படுத்த போகிறார்கள் என்றாள். I said, well, if I'm doing anything wrong, I need to be exposed. See? நான் சொன்னேன், நான் தவறாக ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருந்தால் நான் அம்பலப்படுத்தப்பட வேண்டியவன் தான். புரிகின்றதா? I said, sure. If preaching the gospel it needs to be exposed, well, let's do it. See? நிச்சயமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் அம்பலப்படுத்தப்பட வேண்டியதா இருந்தால் நாம் அதை செய்வோம். புரிகின்றதா? I said, I live by this Bible, and what this Bible don't say, this is my defense right here. See? இந்த வேதாகமத்தை கொண்டு நான் ஜீவிக்கிறேன், இதுதான் இங்கே என்னுடைய தற்காப்பா இருக்கிறது. புரிகின்றதா என்று. And I said, and she said, well, he said, I'm just sorry that I did what I did. I said, you never done nothing, sister. அதற்கு அவள், நான் வருந்துகிறேன், நான் என்ன செய்தேனோ அது செய்தாகிவிட்டது என்றாள். நான், சகோதரி, நீங்கள் ஒருபோதும் ஒன்றும் செய்யவில்லை என்றேன். She said, well, aren't you afraid to go over there? And I said, no. அதற்கு அவள், உமக்கு அங்கே போவதற்கு பயமாக இல்லையா என்றால் நான் இல்லை என்றேன். She said, well, the FBI's there. I said, well, I had him come in my meeting before and he got saved. I said, Mr. Al Farrar. அதற்கு அவள், புலனாய்வு அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் நான், சரி, இதற்கு முன்பு அவர்களின் கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், பெயர் திரு அல் ஃபரார் என்று கூறினேன். Captain Al Farrar, many of you know of his conversion up there in Tacoma, Washington, was saved right down the shooting gallery. கேப்டன் அல் ஃபரார் வாஷிங்டனில் உள்ள டாகோமாவில் அந்த துப்பாக்கி சுடும் அரங்கத்தில் அவர் மனம் மாறினது உங்களில் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். Come in the meeting and said, I followed this man for 2 years. And I heard about the finances and I've watched it and went through every word and said, it's the truth. You're not listening to a fanatic tonight. You're listening to the truth. கூட்டங்களுக்கு அவர் வந்து, நான் இந்த மனிதனை 2 வருடங்களாக பின்தொடர்ந்தேன், பொருளாதாரத்தை குறித்து கேள்விப்பட்டேன், எல்லா இடத்திலும் அதன் ஊடாக சென்று பார்த்தேன், அது உண்மையாய் இருக்கிறது. இன்றிரவு நீங்கள் ஒரு மத வைராக்கியனுக்கு செவி கொடுக்கவில்லை, நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள். Said one of the men on the police force that I had a doctor look at his child and send him through the prayer line and said the child was told just exactly what was wrong with it and what had happened to it, and said in 8 days it'll be back to school, a polio case, and said on the 8th day the baby went back to school. காவல் படையில் இருக்கும் ஒரு மனிதன், அவனுடைய பிள்ளையை நான் ஒரு வைத்தியனை வைத்து அந்த பிள்ளையை பரிசோதித்து பார்த்துவிட்டு பின்னர் அவனை ஜெப வரிசையில் அனுப்பினேன். அந்த பிள்ளைக்கு என்ன கோளாறோ அதை அப்படியே பிள்ளையிடத்தில் கூறி அதற்கு என்ன சம்பவித்ததென்றும் கூறி இன்னும் 8 நாட்களில் அந்த பிள்ளை திரும்ப பள்ளிக்கு செல்லும், அது ஒரு இளம்பிள்ளை வாதம் என்றார். 8ஆம் நாளன்று பிள்ளை பள்ளிக்கு திரும்பினது என்று கூறினார். I followed him for 2 years before 10,000 people. There's all his picture of it, the Seattle meeting in your book. அவர் சொன்னார், நான் அவரை 2 வருடம் பின்தொடர்ந்தேன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னிலையில் இதை கூறினார். அது சியாட்டில் கூட்டம், அதன் புகைப்படம் உங்கள் புத்தகத்தில் இருக்கிறது. He said, I want you all to know that you're not listening to some religious quack, you're listening to the truth. அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் ஏதோ மத பற்றுள்ள அறகுறைக்கு செவி கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள் என்று கூறினார். Captain Al Farrar, and the next day I led him to God and he received the baptism of the Holy Ghost in a shooting gallery down in his big place out there. கேப்டன் அல் ஃபரார், அடுத்த நாள் நான் அவரை தேவனிடத்தில் வழிநடத்தினேன். அவர் அங்கே அந்த துப்பாக்கி சுடும் அரங்கத்தில் அங்கு ஒரு பெரிய இடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். I said, maybe this guy will do the same. ஒரு கால் இந்த மனிதனும் அதே காரியத்தை செய்வானோ என்று நான் கூறினேன். So she said, are you afraid to go over there? ஆக அவள், நீர் அங்கே போக பயப்படுகிறீரா என்றார். I said, afraid? Well, certainly not. Certainly not. Why should I be afraid when God sent me to do it? He's the one to fight the battle, not me. நான் சொன்னேன், பயமா? ஏன்? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இதை செய்யும்படி தேவன் என்னை அனுப்பி இருக்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? யுத்தத்தை செய்ய போகிறவர் அவர்தானே, நான் அல்ல என்று. So I said, now I want all of you to stay away. And so we went over to the meeting that night. Place was packed out, and the custodian there come out and said, Reverend Branham, I hired 10 Mexican children. Said, look at here, Reverend Branham to be exposed tonight by FBI, fanatic religious or something like that.
எனவே நான் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் விலகி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் அந்த இரவு கூட்டத்துக்கு சென்றோம். இடம் நிரம்பி வடிந்தது. அந்த இடத்தின் பாதுகாவலர் என்னிடத்தில் வந்து, சங்கை பிரன்ஹாம் அவர்களே, நான் 10 மெக்சிகன் பிள்ளைகளை வாடகைக்கு பொருத்தி இருக்கிறேன். இங்கே பாருங்கள் சங்கை பிரன்ஹாம், ஒரு மத வைராக்கியன் மார்க்கத்தான் என்று இன்றிரவு புலனாய்வு அதிகாரிகளால் அம்பலமாக்கப்பட போகிறீர் அல்லது அதை போன்று ஏதோ காரியம். And said it's on every one of them cars flew out. Said I hired 10 little Mexican children go to pull them all off and put them over here. Said, oh, I feel like if I get a hold of that guy. ஒவ்வொரு மோட்டார் வாகனத்தின் மேலும் விளம்பரங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி இங்கே போடும்படிக்கு 10 பிள்ளைகளை வாடகைக்கு பொருத்தி இருக்கிறேன் என்று கூறினார். ஓ, அந்த மனிதனை அப்படியே கட்டி பிடிக்கலாம் போன்று உணர்ந்தேன். I said, don't worry, sir. God will get a hold of him. See, I said, just let him alone. நான் சொன்னேன், கவலைப்படாதீர் ஐயா, தேவன் அவனை பற்றி பிடித்துக் கொள்வார். பாருங்கள், அவனை அப்படியே விடுங்கள். So I come on over, and that night when we come in, I'll never forget it. Walked into the room. Brother Baxter sang only believe. எனவே அவன் அங்கே வந்தான். அந்த இரவு நாங்களும் உள்ளே வந்தபோது அதை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என்னுடைய அறைக்குள் சென்றேன். சகோதரன் பாக்ஸ்டர் நம்பிடுவா என்ற பாடலை பாடினார். He said, now Brother Branham says tonight for us to leave the building. So I'm going back in and sit down. அவர் சொன்னார், இப்பொழுது இன்றிரவு நாங்கள் எல்லாரும் மேடையை விட்டு போக வேண்டும் என்று சகோதரன் பிரண்ணாம் சொல்லுகிறார். நான் போய் பின்னாக கடைசி வரையில் உட்கார போகிறேன் என்றார். He said they are fixing to expose him tonight here on the platform. He said I've seen him in many hard battles and seen God take his place. That I'm just going back to sit down. அவர் தொடர்ந்து இன்றிரவு மேடையின் மேல் அவரை அம்பலப்படுத்த அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கடினமான யுத்தங்களில் நான் அவரை கண்டிருக்கிறேன். தேவன் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டதை நான் கண்டிருக்கிறேன். நான் வெறுமனே பின்னாக போய் உட்கார போகிறேன் என்றார். I walked up. I said I was just reading a little article here that where I was to be exposed tonight at the platform here. I said I want the FBI agents now to come forward and expose me up here on the platform. நான் நடந்து மேலே போனேன். நான் சொன்னேன், நான் இங்கே ஒரு சிறிய வெளியீட்டை வாசித்தேன். அன்றிரவு நான் மேடையின் மேல் புலனாய்வு அதிகாரிகளால் நான் அம்பலப்படுத்தப்பட போகிறேன் என்று இருந்தது. அந்த அதிகாரிகள் இப்பொழுது முன் வந்து இங்கே இந்த மேடையின் மேல் என்னை அம்பலப்படுத்த விரும்புகிறேன் என்றேன். I said I'm standing here in defense of the gospel. I want you to come to expose me. நான் தொடர்ந்து சுவிசேஷத்தின் பாதுகாப்பில் இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து என்னை அம்பலப்படுத்துங்கள் என்று கூறினேன். I said maybe they're not here yet. I know where I was at. He'd already showed me my room up yonder, what was going to happen before I left, you see. காத்திருந்து பின்னர் நான் ஒரு கால் அவர்கள் இன்னும் வரவில்லை போலும் என்றேன். நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் புறப்படுவதற்கு முன்னதாகவே என்னுடைய மேலறையில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவர் ஏற்கனவே காட்டிவிட்டார். I said maybe I'll wait just a little bit. Now we sing a hymn and somebody come up and sing a solo. நான் சொன்னேன், வேண்டுமானால் இன்னும் கொஞ்ச காலம் நான் காத்திருக்கிறேன். நாம் ஒரு பாட்டை பாடலாம் என்றேன். யாரோ ஒருவர் மேடையின் மேல் வந்து ஒரு பாட்டு பாடினார். I said, Mr. FBI agent, are you inside or out? I'm waiting to be exposed. Would you come forward? Nobody comes. நான் சொன்னேன், திரு புலனாய்வு அதிகாரியே, நீர் உள்ளே இருக்கிறீரா அல்லது வெளியே இருக்கிறீரா? அம்பலப்படுத்தும்படியாய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் முன்னால் வாரும் என்றேன். ஒருவரும் வரவில்லை. I kept wondering where it was at. The Lord told me that what it was 2 backslidden preachers, and I was watching. அது எங்கே இருக்கிறது என்று வியந்து கொண்டிருந்தேன். அது என்னவாக இருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் கூறினார். அது 2 பின்வாங்கி போன பிரசங்கிமார்கள். நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். I seen a black shadow hanging in the corner. I knew where it was at. ஒரு கருத்த நிழல் மூலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை கண்டேன். அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். I looked over there and it moved right up and went up into the gallery like this, a man with a blue suit on, one with a gray. நான் அங்கே நோக்கி பார்த்தேன். அது அப்படியாய் மேலெழும்பி இப்படியாக உயரே அலங்கத்துக்கு சென்றது. ஒருவன் ஒரு நீல நிறமும் ஒருவன் ஒரு சாம்பல் நிறமுமான சூட்டை அணிந்திருந்தார்கள். I said, friends, there's no FBI. What the FBI's got to do with preaching the Bible? I said, certainly not. நான் சொன்னேன், நண்பர்களே, அங்கே புலனாய்வு அதிகாரி யாரும் இல்லை. வேதாகம பிரசங்கத்திற்கும் புலனாய்வு அதிகாரிக்கும் என்ன வேலை இருக்கிறது? நிச்சயமாக கிடையாது. There wasn't 2 FBI agents to expose me, but here's the exposure. There they sat right up there, them 2 preachers right there, and they got down. I said, don't get down like that.
என்னை அம்பலப்படுத்த அங்கே இருக்கிறவர்கள் புலனாய்வு அதிகாரிகள் அல்ல. ஆனால் அம்பலப்படுத்துதல் இங்கேதான் இருக்கிறது. அதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பிரசங்கிமார்கள் நேராக அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் அங்கிருந்து கீழே இறங்கினார்கள். ஆண்டவரமாக கீழே இறங்கி போகாதீர்கள் என்று நான் கூறினேன். And a few of them big Texans go up there and grab a hold of them. I said, no, brethren, this is not a flesh and blood affair. Just sit still. God will take care of that. இரண்டு பெரிய நபர்கள் டெக்சாஸை சேர்ந்தவர்கள் அங்கே மேலே போய் அவர்களை பற்றி பிடிக்க சென்றார்கள். நான் வேண்டாம் சகோதரர்களே, இது மாம்சமும் ரத்தமும் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. அப்படியே அமர்ந்திருங்கள், தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்று கூறினேன். I said, now, brethren, look, while you're up there, look this way. I said, if you said that I was Simon the sorcerer, under witchcraft I was bewitching the people. நான் சொன்னேன், இப்பொழுது சகோதரர்களே பாருங்கள், நீங்கள் அங்கே உயர போகையில் இந்தபடியாய் பாருங்கள். நீங்கள் சொன்னீர்கள், நான் மாயவித்தைக்காரனாகிய சீமோன் மாந்திரிக கட்டின் கீழ் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று. I said, if I am Simon the sorcerer, then you are the man of God. Now you come down on this platform. And if I be Simon the sorcerer, let God strike me dead. அப்படி நான் மாயவித்தக்காரன் சீமோனா இருந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மனிதர்கள். இப்பொழுது நீங்கள் கீழே இறங்கி இந்த மேடையின் மேல் வாருங்கள். நான் மாயவித்தக்காரை சீமோனா இருந்தால் மறிக்கத்தக்கதாக தேவன் என்னை அடிக்கட்டும். And if I be God's prophet, you come down and let God strike you dead. Now we'll see who's right and wrong. Now you come on down. We'll sing a hymn. நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள். நீங்கள் மறிக்கத்தக்கதாக தேவன் உங்களை அடிக்கட்டும். யார் சரி அல்லது தவறு என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள், நாம் ஒரு பாடலை பாடுவோம் என்றேன். Out of that building they went and we never seen them since. See? அந்த கட்டடத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அது முதற்கொண்டு அவர்களை நான் காணவே இல்லை. புரிகின்றதா? I said, come on, if I'm Simon the sorcerer, let God strike me dead. And if I'm God's prophet, then God will strike you dead when you come to this platform. If I am truth before God, God will let you die on this platform. நான் வாருங்கள், நான் மாயவித்தைக்காரனாகிய சீமோனா இருந்தால் தேவன் என்னை மறிக்கும்படியாய் அடிக்கட்டும். நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் நீங்கள் இந்த மேடைக்கு வரும்பொழுது மறிக்கும்படியாய் தேவன் உங்களை அடிப்பார். தேவனுக்கு முன்பாக நான் சத்தியமாய் இருந்தால் நீங்கள் இந்த மேடையின் மேல் மறிக்கும்படியாய் தேவன் அனுமதிப்பார் என்றேன். They know it better. That's right. They know it better. They'd heard from other places. That's right. So don't never think but what God's still God. He answers. அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். அது சரியே, அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். மற்ற இடங்களிலிருந்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அது சரியே. எனவே தேவன் இன்னமும் தேவனாய் தான் இருக்கிறார் என்பதை தவிர ஒன்றையும் நினையாதேயுங்கள். தேவன் பதிலளிக்கிறார்.